Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு maxi cutting and stitching வீடியோ தான் பார்க்க போறோம். First ஒரு straight line draw பண்ணிட்டு shoulder mark பண்ண போறோம். Shoulder வந்து 6.5 mark பண்றேன். Next neckோட width வந்துட்டு 2.5 or 3 inch. Armhole depth வந்துட்டு 6 inch எடுத்திருக்கேன். அதே shoulder measurement கீழேயும் mark பண்ணுங்க 6 inch. நெக் டெப்த் வந்துட்டு 3 inch or 3.5 எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். ஆர்ம்ஹோலோட மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபுல் கிளாத் அப்படியே எடுத்திருக்கேன், ஏன்னா எப்படி எலாஸ்டிக் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் எவ்வளோ வேணுமோ உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஈஸ் ஆட் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ம்ஹோலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் வித் ஆர்ம்ஹோலோடு சேர்த்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் பார்ட் அவ்வளோதான். அண்ட் இப்போ ஸ்லீவ்ஸ் பார்ட் பார்க்க போகிறோம். ஸ்லீவ்ஸோட லென்த் வந்துட்டு டோட்டலி உங்கள் சாய்ஸ் தான். நான் 18 inch எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண டாப் பார்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்லீவ்ஸோட ஒரு கார்னரில் கரெக்டாக இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் கரெக்டாக முடிகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர் கரெக்டாக இருக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் பார்ட் வந்துட்டு உங்களோட ஃபுல் லென்த் மைனஸ் டாப் பார்ட்டு. ஸோ இப்போ ஏலைன் மேக்ஸி பண்ண போகிறதுனால நான் க்ராஸாக வச்சுருக்கேன். நம்ம டாப் பார்ட்டை கரெக்டாக மேலே வச்சுட்டு அந்த வெயிஸ்ட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது ஏலைன்ன்றதுனால பாட்டம் பார்ட்டை ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம நம்ம லென்த் எவ்வளோ வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏலைன் வரைக்குமே அதே லென்த்தை வச்சு நம்ம மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 1.5 inch டிஃப்ரென்ஸ் வருது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் அதே தான் வரும். ஸோ அந்த 1.5 inch மார்க் பண்ணிக்கோங்க கீழே. வீடியோவில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ மார்க் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி லென்த் வைஸில் நம்ம மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு கீழே பாட்டம் ஈவனாக வரும். இப்போது பாட்டம் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டிங் பார்ட் அவ்வளோதான். இப்போ ஸ்டிச்சிங் பார்ட்டு பார்க்கலாம். மேலே நம்ம வந்துட்டு எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ 1 inchக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 0.25 inch எலாஸ்டிக் தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எலாஸ்டிக்கை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது லூஸான எலாஸ்டிக்ன்றதுனால 5 to 6 inch வரைக்கும் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 2 கார்னர்ஸ்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச்சஸ் ஒரு 2 to 3 times போட்டுக்கோங்க. இதே மாதிரியே பேக் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸு. ஸோ ஸ்லீவ்ஸையுமே இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 1 inchக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸோட பாட்டம்லேயும் எலாஸ்டிக் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே இருந்துட்டு வந்து 4 inch மார்க் பண்ணுறேன் நான். அந்த 4 inch மார்க் பண்ணதில் இருந்து மேலே ஒரு 1 inch மார்க் பண்ண போகிறோம். கீழே எட்ஜில் வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், எப்பயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. அண்ட் சென்டரில் வந்துட்டு இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கனோ அதே மாதிரி 1 inch ஹாஃபாக எடுத்து இந்த பக்கம் ஹாஃபாக அந்த பக்கம் ஹாஃபாக எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் ஒரு லூப் க்ரியேட் ஆகும். அந்த லூப்பில் தான் நம்ம எலாஸ்டிக் விட போகிறோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அந்த 1 inch ஹாஃபாக எடுத்து இந்த பக்கம் ஹாஃபாக அந்த பக்கம் ஹாஃப் எடுத்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்போது ஒரு லூப் க்ரியேட் ஆகும். அந்த லூப்பில் தான் நம்ம வந்துட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் தான் நம்ம எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை கீழே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே இப்போ வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டுக்கு உங்களுக்கு எங்கே அந்த 18 inch வருதோ அந்த இடத்துல வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து
நான் சொன்ன மாரி எலாஸ்டிக்கை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். 0.25 இன்ச் எலாஸ்டிக் வந்துட்டு. ஸோ ஸ்லீவோட டாப்பில் வந்துட்டு நம்ம டாப்புக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, ரைட் ஆன் ரைட்டு வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மேக்ஸியில் வந்துட்டு ஸ்லீவோட 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். ஒரு பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கும், ஸ்லீவோட இன்னொரு பக்கம் வந்து பேக்குக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் டாப் பார்ட்டு. பாட்டம் பார்ட் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு வெயிஸ்ட்லேயுமே எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ வெயிஸ்ட்லேயும் எலாஸ்டிக் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, டாப் பார்ட்டை விட பாட்டம் பார்ட்டு கொஞ்சம் லென்த்து அதிகமாக வைக்கும்போதே நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1/2 இன்ச் சேம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் பாட்டம் பார்ட்டில் விட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்கள் எலாஸ்டிக் எவ்வளோ உள்ளே போகுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம டாப்புக்கும் ஸ்லீவ்ஸ்க்கும் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் வெயிஸ்ட்டுக்கும் நம்ம வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 5 to 6 இன்ச் மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். என்னோடய எலாஸ்டிக்கோட வித்து வந்துட்டு 0.25 இன்ச். இதுவே 1/2 இன்ச்னால் இன்னும் டைட் ஆகும். இது நல்லா 0.25 இன்ச் எலாஸ்டிக் வந்து லூஸாக தான் இருக்கும். ஸோ 0.5 இன்ச்சுக்கு போகும்போது நீங்கள் வந்துட்டு 5 இன்ச் மைனஸ் பண்ணால் போதும். இல்லைன்னா ரொம்ப டைட் ஆயிரும். 5 இன்ச் ஒரு 6 இன்ச் உங்கள் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் உங்கள் லூஸ் டைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாட்டமில். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.